ஏனுங்க சோல ஏதோ முகத்தில் பார்த்தா ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுதுங்களா உங்களை பார்க்கும்போது? எதுவும் பிரச்சனைங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை கோவிந்தண்ணே. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் மலையாள பட நடிகைகள் சம்மந்தமாக ஹேமா கமிட்டின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைகளை பொறுத்து இப்போ தமிழ்நாட்டிலையும் அது விஸ்வரூபம் எடுத்துகிட்டு வருது. நான் இதை பற்றி தவறாலாம் எதுவும் சொல்லலை. இருந்துட்டு போகுது. அங்கங்கே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை சரி பண்ணி தான் ஆகணும். அது கவர்மெண்ட்டோடைய வேலை. அது அது சினிமா துறையில் நடந்தாலும் சரி, இல்லை வெளித்துறை மற்ற வேலைகளில், மற்ற இடங்களில், மற்ற எல்லா பெண்களுக்கும் நடக்கிற அநீதியை வந்து எல்லாருமே தட்டி கேட்கணும். அதில் எந்தவித என்னுடைய ஆட்சேபனை எதுவுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் சரிதாங்க. அதெல்லாம் ஒன்றும் நாம் தப்பாக சொல்லலை. ஆனால் இதுவே ஒரு செய்தியாக நினச்சிட்டு இந்த மீடியாக்காரங்க ஏன் சும்மா அதையே போட்டு எல்லா டிவிலையும் போட்டு அவர் இப்போ அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஏங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க. இது தானே உங்களுடைய இந்த ரிப்போர்ட்டர்கள் பண்ணுற வேலையில் மீடியாவெலாம்? இதெல்லாம் மீடியாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். மீடியாங்கிறது என்னங்க? நாட்டு மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும், பிரச்சனை என்னவோ அதை சொல்லி கொடுத்துட்டு போகணும். இந்த சினிமா சம்மந்தப்பட்டதே தாங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க வருஷமெல்லாம். சினிமா செய்ய தவிர அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. எல்லா மீடியாவில் தான் சொல்கிறேன். ஏங்க எவ்வளோ விஷயம் இருக்குது நாட்டில். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்து 234 தொகுதி இருக்குது, 40 பார்லிமெண்ட் எம்பிகள் இருக்காங்க. இந்த 234 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அவங்கவுங்க தொகுதிகளில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா? இல்லை நல்ல காரியம் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இல்லை இவங்க ஏதாவது தேர்ந்தெடுத்துலேருந்து ஏதாவது இந்த தொகுதிக்கு போயிருக்காங்களா, வந்திருக்காங்களா? அவரை போயிட்டு என்ன செஞ்சுருக்கீங்க என்னைக்காவது இந்த ரிப்போர்ட்டுக்காரங்க ஏதாவது மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டிருக்காங்களா? எம்பிகளை கேள்வி கேட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் உடனே சினிமா பக்கம்தான் ஓடுறாங்க. என்ன எதுக்குங்க டிஆர்பி ஏறணுங்கிறதுக்காக சினிமா பற்றியே தான் அந்த மக்களுக்கு விளைக்கணுமா? ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டமான விஷயங்களை பேசி மக்களை புரிய வைக்கக்கூடாதா? ஒரு சட்டம் போடுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க, அது பலன் என்ன, குறைபாடு என்ன, இதெல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி மக்கள் புரிய வைக்கலாம்ல. அதானே மீடியாவோட கடமை. சினிமா மட்டும்தான் உங்களுக்கு லைஃபா? ஏங்க பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிறது நிறைய விஷயம் இருக்குங்க. மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்க. முதல்ல எப்படி அரசியல் கற்றுக் கொடுப்பீங்க? நீங்கள் தான் அங்கங்கே ஏதோ ஒரு தீனி கிடச்சா போதுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வாரமாக நானும் பார்க்குறேங்க. எந்த டிவியில் எடுத்தாலும் ஹேமா கமிட்டியில் வந்து அங்கே அந்த நடிகர் இந்த நடிகர், நம்ம இங்கே ரஜினிகாந்தை போய் கேள்வி கேட்குறாங்க, ஜீவாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க, அர்ஜுனை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியங்களா? இப்போ கேட்டு போங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயந்தான். அது கமிட்டி வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றம் போங்க. பாதிக்கப்பட்ட ஆளுகள் சும்மா விடாதீங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கோம். இதே வேலையாக போச்சுங்க மீடியாக்காரங்களுக்கு. சினிமா சம்மந்தப்பட்டமான விஷயத்தை தான் இப்போ டெய்லியும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லி கொடுத்துருந்தா வர்ற இளைஞர்கள் மத்தியில் அந்த சினிமா மோகம் தான் போய்கிட்டு இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு பிரச்சனை அதெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்கிறதே கிடையாது. வேலை வாய்ப்பு என்ன இருக்குது, அதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயமெல்லாம் இந்த ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்க போகுதுன்னு தெரியலைங்க. கோபமாக வருதுங்க. முக்கிய காரணம் யாருங்க இதுக்கெல்லாம்? மீடியாக்காரங்க தான். மீடியானா பொறுப்பாக வேலை செய்யணுங்க. இந்த மீடியாக்களுக்கு பொறுப்பே இல்லாமல் போச்சுங்க. ஒரு நல்ல விஷயத்தில் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. நல்லா பாருங்கள், பேப்பரில் எடுத்து பாருங்கள். எங்கேயோ ஒரு நல்லது நடந்திருந்தால் சும்மா சின்ன பெட்டி செய்தியாக போட்டிருப்பாங்க. அதே ஒரு தீமையான விஷயம் நடந்திருந்தால் அப்படியே சும்மா 4 பேரை உட்கார வச்சு பேசின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க பொழுதன்னைக்கும். சின்ன பிள்ளைங்க வளர்கிற இடத்துல அப்படிலாம் பேசி அந்த குரூரமான எண்ணத்தை எதுக்கு வளர்க்கணும்னு கேட்குறேன். எவ்வளோ விஷயம் இருக்குங்க. கோபமாக வருதுங்க. சரியாக சொன்னீங்க சொல்ல. எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்னு தெரியலைங்க. நீங்கள் சொன்ன மாதிரிங்க 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதிகளையும் போயிட்டு இந்த மீடியாக்காரங்க என்னைக்காவது எம்எல்ஏட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்களா? உட்கார வச்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணியிருக்கீங்க, நாட்டுக்கு எதாவது சேவை பண்ணியிருக்கீங்களான்னு, அந்த மக்களுக்கு எதாவது செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் கேட்டது கிடையாதுங்க. எம்பிகள் இருக்காங்க, அவங்களையும் யாரும் கேட்கறது கிடையாதுங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்குலாம் நமக்கு போகிறதே கிடையாதுங்க ரிப்போர்ட்டர்களாக. நீங்கள் சொன்னீங்க எந்த மீடியாக்காரங்க. எனக்கு இந்த வர என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க. நான் கொட்ட நினச்சதெல்லாம் நீங்கள் கொட்டிட்டீங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாதுங்க. வர்ற காலங்களில் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், பத்திரிக்கை சுதந்திரங்கிறது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் போராடி சுதந்திரம் பெறதுக்கெலாம் அவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற பத்திரிக்கை அப்படியா இருக்குங்க? நீங்கள் சொன்னது 100% உண்மைங்க. இந்த மீடியாக்காரங்களாம் மாறினாதாங்க நாடு மாறுங்க.
இந்த மீடியாக்காரங்க எப்படி மாற போகிறான்னு தெரிலிங்க. இந்த மீடியாக்காரங்க பேச ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் இன்னும் நம்மளாக தாங்க திருந்தணும். இன்னொருத்தர் சொல்லி திருந்த முடியாதுங்க என்றைக்குமே. அவங்கவுங்களா திருந்திக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். நாம் பேசி என்ன ஆக போகுதுங்க? என்ன சொல்கிறீங்க? கோவப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பேச வேண்டியது பேசிடுவோம். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பேசுறதை வச்சு ஒரு 4 பேர் மாற மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வாங்க, கோவப்படாதீங்க, தண்ணியை குடிங்க. ஆமாங்க கோவிந்தண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது? எல்லாம் அவங்களாம் மாறிக்கிட்டால் தான் நாட்டில். என்ன சொல்கிறீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். சரி, நம்ம கிளம்புவோம். இன்னொரு நாளைக்கு பேசுவோம். வரட்டுமா கோவிந்தண்ணே? அண்ணா காமராஜண்ணே, வரேண்ணே.